அஸ்ஸலாமு அலைக்கும் தொலை பர்காத்தஹு. அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியர்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருடைய ஹலாலான துவாக்களும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க. யா அல்லாஹ், அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்திருளாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், உனக்காக நாங்கள் தொழும் ஒவ்வொரு தொழுகையிலும் உன்னிடத்தில் கையேந்தி கேட்கும் ஒவ்வொரு துவாவையும் நீ கபூல் செய்வாயாக. யா ரஹ்மானே, ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போறேன்னா, திருமணம் விரைவில் நடைபெற மற்றும் தடைகள் நீங்க ஓத வேண்டிய சூரா தீன் குரானில் 95வது சூறாவாக இடம்பெற்றுள்ளது. 30வது ஜூஸ்ல இந்த சூறாவை ஃபஜர் தொழுகைக்கு பிறகுதான் ஓத வேண்டும். 60 முறை ஓதணும். ஒவ்வொரு முறை ஓதும் போதும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என கூறிவிட்டு ஓத வேண்டும். இந்த சூறாவை சுபு தொழுது விட்டுதான் ஓதணும். அதே இடத்தில் அமர்ந்து யாரிடமும் பேசாமல் 60 முறை ஓத வேண்டும். இன்ஷா அல்லாஹ், இந்த சூறாவை ஓதுவதால் உங்களது அனைத்து நாட்டங்களும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். வத்தீனி வஸ்ஸைத்தூன் வத்தூரி சீனீன் வஹாதல் பலதில் ஆமீன். லகத் ஹலக்னல் இன்சானா ஃபீ அஹ்சானி தக்வீம் சும்மா ரததனாஹு அஸ்ஃபலா சாஃபிலீன். இலல்லஸீனா ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி ஃபலஹும் அஜ்ரும் ஹைரும் மன்னூன் ஃபமா யுகஸிபுக பாது பித்தீன் அலைஸல்லாஹு பி அஹாமில் ஆஹிமீன். இதன் அர்த்தம், அத்தியின் மீதும் ஒலிவத்தின் மீதும் சத்தியமாக, சினாய் மலையின் மீதும் மேலும் அமைதியான இந்த மக்கான் நகரத்தின் மீதும் சத்தியமாக, திண்ணமாக நாம் மனிதனை மிக சிறந்த அமைப்பில் படைத்தோம். பிறகு நேர்மாறாக தாழ்ந்தவர்களில் மிகவும் தாழ்ந்தவனாக அவனை ஆக்கினோம். ஆனால் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்து கொண்டிருந்தவர்களை தவிர அவர்களுக்கு முடிவில்லாத நற்கூலி இருக்கின்றது. எனவே நபியே, இதன் பிறகும் நற்கூலி தண்டனை வழங்கப்படும் விஷயத்தில் உண்மை யாரா பொய்யர் என தூற்ற முடியும்? அல்லாஹ் ஆட்சியாளர்கள் அனைவரிலும் மாம்பெரும் ஆட்சியாளன் இல்லையா? நாளும் ஒரு பொன்மொழி. இன்றைக்கான நபியின் பொன்மொழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த 5 கூட்டத்தார்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள். முதலாம் அவர், தொடர்ந்து மது குடிப்பவன், பாவமன்னிப்பு தேடாமல் தொடர்ந்து மது குடிப்பவன். இரண்டாம் நபர், சூனியம் செய்பவன், அதில் ஈடுபாடு கொண்டவன். மூன்றாம் நபர், உறவை துண்டித்து வாழ்பவன். நான்காம் நபர், ஜோசியம் சொல்பவன், ஜோசியம் பார்ப்பவன். ஐந்தாம் நபர், தான் செய்த உபகாரங்களை சொல்லி காட்டுபவன் என இந்த 5 நபர்களும் சொர்க்கம் செல்ல முடியாது என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துஆக்களை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துல் வாழ்வோம், இன்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போற வீடியோ உடனுக்குடன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.